வணக்கம். குஜராத் மாடலின் 70 நிமிடங்கள் 21 கோடி ரூபாய் செலவில் ஒரு வாட்டர் டேங்க் கட்டப்பட்டது. சூரத், குஜராத், நரேந்திர மோடியின் சொந்த மாநிலம். ஊழல்வாதிகளுடைய தாண்டவத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க வேண்டும் ஆழமாக. தொட்டதற்கெல்லாம் நேரு, இந்திரா, ராஜீவ் கொள்ளையடித்தார்கள் என்று கூறக்கூடிய இதே நரேந்திர மோடி இன்னைக்கு எதற்காக அமைதியாக இருக்கிறார்? குஜராத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க் இடிக்க முடியவில்லை. ஜேசிபியை ஒரு கிரேன் வழியாக இந்த வாட்டர் டேங்க் மேலே இறக்கி அந்த வாட்டர் டேங்கை உடைத்து வருகிறார்கள். காரணம், அந்த வாட்டர் டேங்க் பாலடைஞ்சு போனதா. அதனால் அந்த வாட்டர் டேங்கை இடிக்கணுமா? இடிக்கக்கூட முடியவில்லை. ஜேசிபியை வைத்து கூட இடிக்க முடியவில்லை. பல பேர் இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவாக பார்த்திருப்பீர்கள். அதற்கான உண்மையான வீடியோவை நான் இந்த பதிவில் காட்டப் போகிறேன். காங்கிரஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த வாட்டர் டேங்க், நல்ல கண்டிஷனில் இருந்த ஒரு வாட்டர் டேங்க், அதை இடித்து இன்னொரு பிரைவேட் கான்ட்ராக்டருக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காக பிஜேபி போட்ட திட்டம். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதே பிஜேபி 11 லட்சம் லிட்டர் பிடிக்கும்படி தட்கேஸ்வர் வில்லேஜ், தட்கேஸ்வர் என்கிற ஒரு கிராமம் சூரத்துக்கு அருகே இருக்கு, அந்த இடத்துல கட்டுவதற்கான ஒரு கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறார்கள். 19ஆம் தேதி ஜனவரி மாதம் டேங்கெல்லாம் கட்டியாச்சு. இப்போ டெஸ்டிங் நடத்தணும். டெஸ்டிங் நடத்துவதற்கு அதில் தண்ணியை நிரப்புங்க. 11 லட்சம் வாட்டர் டேங்கோடைய கெப்பாசிட்டி முக்காலாக தான் நிரம்பி இருக்கிறது. 9 லட்சம் லிட்டர் தண்ணியை இங்கே நிரப்பி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 10 நிமிடங்கள் பிடித்தது. திடீர்னு நீங்கள் பார்த்தீர்கள்ல, அடுக்கி வச்ச சீட்டுக்கட்டு போன்று அப்படியே சர்ன்னு கீழே சரிஞ்சிருக்கு. இதில் 3 லேபர்ஸ்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் வெளிவந்த உடனேயே காங்கிரஸிற்கும் ஒரு வாய்ப்பு. எதிர்கட்சி இல்லையா, 70 ஆண்டுகளாக நாங்கள் கட்டி வைத்திருந்த இந்த வாட்டர் டேங்கை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உங்களுடைய வாட்டர் டேங்க் வெறும் 70 நிமிடங்களில் சரிந்து விட்டது. அஹமதாபாத் சால்பூர் என்கிற இடத்துல ஜேசிபியை வைத்து எப்படி இதே பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வாட்டர் டேங்கை இடிக்க பார்க்கிறார்கள். நீங்களே பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் பிஆர் பாட்டீல், சவுத் குஜராத் ரீஜனுடைய எம்பி, இவரிடம் போய் பதில் கேட்டால் இது ஒரு பிரைமரி நிலையில் இருக்கும்போது இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ தவறு நடந்திருக்கு, இதை பற்றி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவோம், இது ஒரு ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஃபெயிலியராக நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏதோ தவறு நடந்திருக்கு. அதனால் என்ன செய்தீர்கள்? வாட் வாஸ் த ஆக்ஷன் டேக்கன்? ஒரு ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் 2 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். கான்ட்ராக்டர், பணத்தை கொடுத்த அரசாங்கம் 1 கோடி 2 கோடி ரூபாய் கிடையாது, மக்களுடைய வரி பணம் 21 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த வாட்டர் டேங்க் 60 அடி உயரத்தில் கிரேனை வைத்து ஏற்றி நீங்கள் இடிக்கக்கூடிய வேலை, அதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட், அதற்கும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பார்கள். அந்த பணம் யாருக்கு போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. திஸ் இஸ் வாட் குஜராத்ஸ் ரியல் ஃபேஸஸ். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் சீன் a lot more such incidents. நரேந்திர மோடி நான் காவுங்கா நான் காணே தூங்கா, ரோடு பார்த்தா இடிஞ்சு விழுகுது, ஏர்போர்ட் பார்த்தா இடிஞ்சு விழுகுது, பாலங்களை கட்டினால் 1 வருடம் கூட அந்த பாலம் தாங்குவதில்லை, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது. If this is what development is, sorry, we don't want such development. I'm really sorry, we don't want such development where we are spending money and we are not getting anything. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.